ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மசால் வடை. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, வெளியே போய் சாப்பிடலான்னு இருந்தோம். அதனால நானும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம தமிழ் கால் பண்ணான். மச்சான் வெளியே போய் சாப்பிடலான்னு. சரி எங்கடா போய் சாப்பிடலான்னு கேட்டா நீயே சூஸ் பண்றான்னு சொல்லிட்டான். நானும் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லாம் தேடும் போது தான் நம்ம வேலைச்சேரியில ஒண்ணு ஓபன் பண்றாங்க. எஸ் ஹைதராபாதி. சரி போலாமான்னு சொன்னா தமிழ் அப்படியே வாய போலான்ட்டான். இதான் அவன் தான் வரணும். அதுக்கே இங்க நிக்கிறேன்னா அவன் வெளியே போயிருக்கான். வரேன்னு சொன்னான். வந்துருவான்னு நினைக்கிறேன். நம்ம வந்தோடனே நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேவா? வாங்க. வந்துட்டான் 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 வாடா. ஹாய் ஹாய் ஹாய். என்ன எல்லாம் சொல்லிட்டியா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியா? இல்லை எதுவும் சொல்லணுமா? எல்லாம் பண்ணிக்கலாம், சொல்லியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆணியா புடுங்க வேணாம். எல்லாம் சொல்லியாச்சு. டைம் ஆயிடுச்சு. வாடா போலாம். எனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? பின்ன உனக்கு வெயிட் பண்ணாம யாருக்கு வெயிட் பண்றோம்? பாருங்க ப்ரோ என்ன சொல்றானு. சரி 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 சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். சரி வா போலாம். ப்ரோ வாங்க, அப்போ கேமரா ப்ரோ வாங்க போலாம். வாங்க ப்ரோ. ப்ரோ எங்க அவரை காணோம்? யாரு? அவரு நம்ம ஃப்ராங்கி. நீங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வாங்க போலாம். ஹாய் மக்களே, ஒரு வழியா வந்துட்டு நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்துட்டோம். அங்க பாருங்களேன் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. குமாரு, இந்த கூட்டத்துல எப்படி நிக்க போறோம்னு தெரியல. வேற வழி இல்ல, டைனிங் கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியல. நாங்க வந்ததே கொஞ்சம் லேட்டா தான் வந்துட்டோம். ஆனா பாப்போம், கிடைச்சிச்சுன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா பார்சல் வாங்கிட்டு போயிடுவோம். எனக்காக பையன் வேற நேற்று ராத்திரி ஃபுல்லா சோசியல் மீடியால ஃபுல்லா சர்ச் பண்ணி ஹைதராபாத் பிரியாணி வேலை சைட்ல ஓப்பன் பண்ணிக்காக வேற சொல்றான். ஸோ நம்ம வேலை சைட்ல கிடைக்கிறப்ப நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா டேஸ்ட் பண்றோம், இன்னைக்கு ஃபன் பண்றோம். ஓகேங்களா? வாங்க போலாம். பாத்தீங்கன்னா தண்ணி கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி தான். ஸோ சீக்கிரமா வந்துட்டோம், கொஞ்சம் பரவாயில்ல. வந்தது கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள போய் நாங்க கூட்டமா இருக்குண்ணே. நீ கிடைச்சிருமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் எடுக்க முடியாது. உள்ள போய் நாங்க எடுத்துட்டு நாங்க எடுக்கிறோம். பார்க்கலாம். பார்க்கலாம். இது 2 தனி கூட்டம். அதேதான். அதே கிலோ பிரிக்கிறா. எவ்வளவு காலைல இருந்து எவ்வளவு 10:30க்கா? ஏய் காலைல 10:10 ஆரம்பிச்சாங்க. காலைல 10:10 ஆரம்பிச்சாங்க. நீ ஃபுல்லாவே நம்ம லேட்டா தான் வந்தோம், ஆனா நம்ம கிடைச்சிச்சு. ஓகேவா? நீ ஃபுல்லாவே வரும். நீ ஃபுல்லாவே இருக்கான். ஸோ அதான் பிரச்சனை இல்லை. மச்சி வாங்கிட்டோம், ஃபைனலா வாங்கிட்டோம். ஒரு வழியா வாங்கிட்டோம். நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத்ல இருந்து அங்க பாருங்களேன் எவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆமா, என்ன கூட்டம் வந்துட்டே தான் இருக்காங்க. இது முடியாது, ஆரம்பிச்சுதான் இருக்கும். நம்ம சாப்பிடலாம். என்னன்னா இங்க வந்து டைனிங் வந்துட்டு ஆஃபர் இல்ல, பார்சலுக்கு தான் ஆஃபர் இருக்கு. பார்சல் வாங்கிட்டு போங்க. அதனாலதான் நாங்க பார்சல் வாங்கிட்டு போறோம். ஸோ எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு எஸ்எஸ் ஹைதராபாத் வாங்கிட்டோம். கட்டிக்கிட்டு சொல்றா. ஓகே மக்களே, நம்ம இப்போதைக்கு எஸ்எஸ் ஹைதராபாத்ல வாங்கிட்டோம். எப்படி இருக்கு, நம்ம எப்படி சாப்பிட்டது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நாங்க அடுத்த வீடியோல சொல்றோம். டைனிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் இப்ப வந்து நம்ம ஃப்ராங்கி வீட்டுக்கு போய் கொடுக்க போலாம். அது ஏன் ப்ரோ கேக்குறீங்க? ஃபிளாஷ்பேக். டேய் கிளாம ரெடி ஆயிச்சா? அததான் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன். பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி உங்களையும் கூப்பிட்டு வச்சு பண்ணா ஒரு ஐடியா கிடைக்குமேன்னு சொல்லிட்டான். கூப்பிட்டு வச்சு பண்ணா? டேய் நான் ஆபீஸ் வந்தானே, அவன் வீடியோ ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமா வாடான்னு சொல்லி நான் அவசரமா அப்படி சொன்னாதானடா வருவீங்க. அதுக்குன்னு இல்ல, இப்போ ஒரு கிளிப்பு இதே அது போடு, ஒரு மீம் இங்க இன்சர்ட் பண்ணேன், இங்க வந்து இந்த ஆடியோ போட்டவங்களா இருக்குன்னா சஜஷன் சொன்னீங்கன்னா எனக்கு பண்றதுக்கு ஒரு புஜால்ஸா இருக்கும்.
என்னடா அந்த புதுசு ஒன்றும் இல்லை, சண்டே வந்து ஒரு ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர். போயிட்டு சண்டே ஷூட் எடுத்து வந்தீங்க. நீங்க வரணும்டா. நான் ஏன்டா வரணும்? ஷூட்டுன்னு சொன்னாங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணுறா? முதல்ல சண்டே என்ன ஷூட் எனக்கு தெரியாம அதை சொல்லுங்க. எஸ்எஸ் ஹைதராபாத் தெரியாது. பெய்டு ப்ரமோஷன் கூப்பிட்டுருக்காங்களா? ஆமா, போட்டோ ஒரு வீடியோ உட்காந்துட்டு பெய்டு ப்ரொமோஷன் தான் கேடு. ஏன்டா நீங்க இப்போ நீ வரியா இல்லையா? ஆமாட்டா. என்னடா ஒரு சண்டையாவது ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் உங்களோட. தமிழ் ம். ₹1,00,000 கொடுத்தாலும் வச்சுட்டு பண்ண மாட்டேன். அது முதல் விஷயம். டைலாக் ஒன்றும் குறைச்சு இல்லடா. சரி, இப்போ நீ இல்லாம நாங்க எப்படி கண்டென்ட் எடுக்கிறது? நான் இல்லாம நீங்க போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வருவீங்களா? நான் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். தமிழ் ம். லாக வரலாற்றுலயே சேனல் ஒரு இல்லாம ஒரு வீடியோ எடுக்கிறது இப்பதான்டா. அது என்ன உண்மைதான். ஃபைனலா வரமாட்டேன்னு சொல்ற இல்லைன்னா வரமாட்டேன். கூட சேர்ந்து இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ வருதா இல்லையோ எனக்கு பிரியாணி வரும். மட்டும் வாங்கி உனக்கு பிரியாணி. எஸ்எஸ் ஹைதராபாத் நம்ம எத்தனை தடவை போய் சைதாபேட்ல போய் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கட்டும், எப்படி உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இப்போ நீ இதெல்லாம் சொல்லி என்னை டெம்ப் பண்ண உடனே நாக்கு தொங்க போட்டு உன் பின்னாடியே வந்துடும் மட்டும் நினைக்காத. சத்தியமா வர மாட்டேன். நீ வந்து வீடியோ எடுத்துட்டு வர்றது, என்கிட்ட கொடுக்கறது, நான் எடிட் பண்றதுதான் பிளான். சரி, ஓகே. தமிழ் அப்ப வந்து ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு டீயை வீட்டுல போட்டு அவ்வளவுதான். இந்த இதை பார்த்துட்டு போகுதா நீங்க கிளம்புங்களான்னு சொல்லாம சொல்றேன். பிஸ்கெட்டை காலி பண்ணிட்டு கிளம்பணும். அப்படியே வச்சு வாங்கி முடியும். அடுத்த வரைக்கும் வரமாட்டேன்ல. சிரிக்கிறானி. தேங்க்ஸ்டா. Check the mic and make sure it sound right, boys.